ஒரு நாள் விஜயநகர அரசில் ராஜா கிருஷ்ணதேவராயருக்கு ஒரு விசித்திரமான ஆசை தோன்றியது. அவர் சொன்னார், நான் ஒரு பேச்சும் செய்கிற கரடியை பார்க்க விரும்புகிறேன். அதைக் கேட்டு எல்லா மந்திரிகளும் அதிர்ச்சியில் விழித்தனர். அடடா! கரடி பேசுமா என்றுதான் யாராலும் கேட்க முடியவில்லை. ஆனால் யாரும் ராஜாவைத் தோற்கடிக்கத் தயாரில்லை. அப்போதுதான் தெனாலிராமன் வந்தார். அவர் சிரித்தபடி சொன்னார், மன்னா, நான் ஒரு கரடியை பேச கற்றுத்தர முடியும். ஆனால் அதை கற்றுக்க 10 வருடம் தேவைப்படும். மேலும் 10,000 பொன்மூலை வேண்டும். ராஜா ஆச்சரியப்பட்டார். ஆனால் அவருக்கு பேசும் கரடி வேண்டும் என்பதால் உடனே ஒப்புக்கொண்டார். காலம் ஓடிக்கொண்டிருந்தது. ஒரு நாள் தெனாலிராமன் மனைவி அவரிடம் கேட்டாள், இந்த கரடியை பேச வைப்பது எப்படி சாத்தியம்? நீ உங்க வாழ்நாளையே ஒத்துக்கிட்ட. பயமா இல்ல? தெனாலிராமன் சிரித்தார். எனக்கு என்ன பயம்? 10 வருடத்துக்குள் ராஜாவே இருக்க மாட்டார். அல்லது கரடியே இருக்க மாட்டோம். இல்லனா நாம இருக்க மாட்டோம்.